இந்த 2025வது வருடத்துக்கு உண்டான புத்தாண்டு பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறேங்க. இந்த 2025வது வருடத்துல அதாவதுன்றது பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க. பொதுவா தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். நவகிரகத்திலேயே ராஜான்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு அதிபதியே இந்த குரு பகவானா இருக்கிறதுனால நிச்சயமா பெருமைப்பட வேண்டிய விஷயம். அந்த குரு பகவான் இந்த 2025ல குரு பயிற்சி அடைகிறார். சரிங்களா? அப்படி இருக்கும்போது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிறவரு இப்ப அடுத்தது எங்க பண்றாருன்னா 4ஆம் வீட்டுக்கு போறாரு. அப்ப 3ஆம் இடம் சொல்றது சகாய சனியா இருக்கிறவரு அடுத்தது என்ன பண்றாருன்னா அர்த்தாஷ்டம சனிய மாறுறாரு. அப்ப அர்த்தாஷ்டம சனிய மாறக்கூடியவரு நமக்கு என்ன மாற்றங்களை கொடுப்பாரு ஒண்ணு. அதே மாதிரி அடுத்தது குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2025வது வருடத்துல அதாவது மே மாசம் 14ஆம் தேதி குரு பகவான் பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு குரு போறாரு. அப்ப மிதுன ராசிக்கு போயிட்டு எது வரைக்கும் இருக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டன்றது 1ஆம் தேதி 6வது மாசம் 2026 வரைக்கும் இன்னைக்கு மிதுன ராசியில இருக்க போறாரு. இது பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் 17 நாட்கள் இருக்க போறாரு மிதுன ராசியில. அப்படி இருக்கிறவரு உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்தது 7ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பாத்தீங்கன்னா ரோண ரோக சத்ரு குருவா இருக்கிறவரு அடுத்தது என்ன பண்றாருன்னா கலஸ்திர குருவா போய் உட்கார்றாரு. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ராகு கேதுடைய பார்வை பெயர்ச்சி. அந்த ராகு கேதுடைய பெயர்ச்சி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி அதே 5வது மாசம் 2025ல ராகுவும் கேதுவும் பயிற்சி ஆகிறார். அப்ப மேன ராசியில் இருக்கிற ராகு பகவான் கும்ப ராசிக்கும் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் அதாவதுன்றது சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார். அப்படி அடையும் போது கட்டன்றது 7ஆம் தேதி 12வது மாசம் 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 6 மாசம் 19 நாட்கள் சரிங்களா இருக்க போறாரு. கும்பராசியில ராகு பகவானும் சிம்ம ராசியில கேது பகவானும் ஒரு வருஷம் 6 மாசம் 19 நாள் இருக்க போறாரு. இப்படி இருக்கக்கூடிய கிரகங்கள் 2025ல அதாவது தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில பார்க்கிறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சனி பகவான் உங்களுக்கு அடுத்தது அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சா கூட பொதுவா அர்த்தாஷ்டம சனி சரியில்லை அப்படின்ற ஒரு பக்கம் சொன்னா கூட சனியுடைய பார்வை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 3, 7, 10ஆம் இடத்தை பார்ப்பார். பொதுவா சனி எப்பயுமே 3, 7, 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப 3, 7, 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறவர் 3ஆம் இடத்துல யாரு பார்க்கிறாருன்னா ரிஷப ராசி பார்க்கிறாரு. 3ஆம் இடமா ரிஷப ராசி பார்க்கிறாரு. 7ஆம் இடமா பாத்தீங்கன்னா கன்னி ராசி பார்க்கிறாரு. 10ஆம் இடமா பாத்தீங்கன்னா அதாவதுன்றது உங்களுடைய தனுசு ராசி தான் பார்க்கிறாரு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு முக்கியமானது இன்னைக்கு அடுத்தது காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா சனியுடைய பார்வை 10ஆம் இடமா உங்க ராசியை பார்க்கிறாரு. ஏன்னா சனி அவ்வளவு சீக்கிரம் யாரையும் பார்க்க மாட்டாரு. அப்படி பார்க்கிறவங்களுக்கு நல்லதை மட்டும்தான் கொடுப்பாரு. அப்ப சனி 3ஆம் இடம் 7ஆம் இடம் 10ஆம் இடமா பார்ப்பாரு. அப்ப அந்த சனி உங்க ராசி எத்தனாம் இடமா பார்க்கிறாரு? 10ஆம் இடமா பார்க்கிறாரு. அப்ப 10ஆம் இடமா சனி பார்த்தாருன்னா நிச்சயமா உங்களுடைய அதாவது சனி தொழிலுக்காரகம் தொழிலுக்கு அதிபதியே சனி பகவானா இருக்கிறதுனால அது டைரக்டா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தையே பார்க்கறதுனால அது சுய தொழில பார்க்கறதுனால நிச்சயமா பாத்தீங்கன்னா சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 3வது மாசம் 29ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய தொழில் நல்லா இருக்கும். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க அர்த்தாஷ்டம சனி சரியில்லைன்னு சொல்லுவாங்களே, நீங்க என்ன சமயம் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னு கேட்பீங்க. சனியுடைய பார்வை பாருங்க. ஏன்னா சனியுடைய பார்வை 12 வீட்டையும் பார்க்க மாட்டார். 3, 7, 10ஆம் இடத்தை மட்டும் தான் பார்ப்பாரு. அப்ப அந்த 10ஆம் இடத்தை யாரு பார்க்கிறாரு? உங்க ராசி பார்க்கிறாரு. நல்ல காலம்
தொழில் மாற்றத்தை கொடுக்க போறாரு. தொழில் மாற்றம் மட்டும் கொடுக்கல, 4 காசு சம்பாதிக்கிற யோகத்தை கொடுக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வீடுக்குள்ள 4 காசு இல்லாம தொலாவன காலம் போய் இப்ப வீடுக்குள்ள காசு வைக்கிற காலம் வந்தாச்சு. நிச்சயமா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி 6வது மாசம் 2027 வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்க ராசியை 10ஆம் இடமா பார்த்துக்கிட்டே இருப்பார். அருமையான ஒரு பொற்காலம். 4 காசு சேர போகுது. 2வது குலதெய்வத்தினுடைய வேண்டுதல் இருந்தா அது மட்டும் முதல்ல சரி பண்ணிக்கிடுங்க. குலதெய்வ வேண்டுதல் மட்டும் குறை வைக்காதீங்க. 2வது, ஏன்னா நமக்கு வந்து 1000 வேலை இருக்கும். முதல்ல என்ன பண்றீங்கன்னா லாபமோ நஷ்டமோ எந்த வேலை இருந்தாலும் சரி விட்டுட்டு முதல்ல வந்து நமக்கு வந்து ஆகாரம் எடுத்துக்கோங்க. உணவு கண்டிப்பா எடுத்துக்கோங்க, அது உங்க ஹெல்த்துக்கு நல்லது. 3 வேலை என்னால சாப்பிட்றதுக்கு டைம் இல்லைன்னு சொல்றீங்களா, 2 வேலையாவது சாப்பிட்டுருங்க. சரிங்களா? அதே என்னால ஒரு 4 இட்லி சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைன்றீங்களா, அட்லீஸ்ட் ஒரு 2 இட்லியே சாப்பிட்டுருங்க. ஹெல்த் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஹெல்த் மட்டும் கட்டண முறையில் நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 2025வது வருடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துருவார். ஏன்னா சனி வந்து கண்டிப்பா சனி இருக்கும் இடத்துக்கு சரியில்லை. யாருக்குமே இருக்கிற இடத்துல யாழ்ற இல்லையா, சரியில்லை. ஆனா பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பார். நல்லா யோசிச்சுக்கோங்க. பார்க்கும் இடத்துக்கு சனி பலன் கொடுப்பார். அப்ப நல்லா இருக்கும். அப்ப 100% சனி உங்க ராசி பார்க்கிற காலகட்டம் நல்லா இருக்குது. யாராவது மற்றவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்றதை விட உங்க சுய ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த சனி பார்க்கிற பார்வை காலம் நீங்க சொந்தமா மண்மனை வாங்கி உக்காரலாம், இடம் வாங்கி உக்காரலாம், இடம் கிரையம் பண்ணலாம். பூர்வீக சொத்துல கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து நடந்துட்டு இருந்தா கூட சரியாயிரும். அதை விட பார்த்தீங்கன்னா ஹெல்த் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு சரியாயிடும். ஏன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வீட்டுக்கு பார்க்கும்போது 3 வீட்டுக்காரர்களுக்குமே நல்லது பண்ணுவார். அதாவது ரிஷப ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசிக்கும் நல்லது பண்ணுவார். 1 அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம். அடுத்தது குருவுடைய பார்வை. குரு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வராரு. அப்ப மிதுனத்துக்கு வர குரு என்ன பண்ணுவாரு, குருவுடைய பார்வை 5, 7, 9 எப்பவுமே இந்த 3 வீட்டுக்கு குரு நல்லது பண்ணுவார். அப்ப அந்த குரு பகவான் வந்து அடுத்தது என்ன 5ஆம் இடம் யாரை பார்க்கிறாரு, குரு பகவான் 5ஆம் இடமா பார்த்தீங்கன்னா கன்னி ராசி பார்க்கிறாரு. 7ஆம் இடமா பார்த்தீங்க அப்படின்னா கட்டன்றது வந்து பார்க்கும்போது அதாவது 5ஆம் இடமா இப்ப ரிஷப ராசியில இருந்து அதாவதுன்றது 5ஆம் இடமா கன்னி ராசி பார்க்கிறாரு. அடுத்தது வந்து மிதுனத்துக்கு போயிட்டாருன்னா 5ஆம் இடமா துலா ராசி பார்க்கிறாரு. அடுத்தது 7ஆம் இடமா தன் சொந்த வீடுனா தனுசு ராசி பார்க்கிறாரு. அடுத்தது 9ஆம் இடமான மகர ராசியில் பார்த்தவர் கும்பராசி பார்க்கிறாரு. சரிங்களா? ஏன்னா இப்ப குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில இப்ப இருக்கிறாரு. இப்ப ரிஷப ராசியில இருந்து 5ஆம் இடமா கன்னி ராசியும் 7ஆம் இடமா விருச்சக ராசியும் 9ஆம் இடமா தனுசு ராசி அதாவது வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி பார்க்கிறாரு. இந்த 3 வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து குரு நல்லது பண்றாரு. அப்போ உங்களுக்கு வந்து 14ஆம் தேதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5வது மாசம் 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி இந்த 3 வீட்டுக்கு நல்லது பண்ணுவார். அடுத்தது வந்து என்ன பண்றாரு, இன்னைக்கு வந்து அவர் மிதுன ராசிக்கு போயிட்டாருன்னா பார்க்கறது துலா ராசி, தனுசு ராசி, கும்ப ராசிக்காரங்களுக்கு நல்லது பண்ணுவார். அப்ப 5, 7, 9ஆம் இடம். அப்ப 5ஆம் இடம் புத்திர செல்வத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கணும்னா 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். அந்த 5ஆம் இடத்தை குரு பார்த்தா நிச்சயமா புத்திர செல்வங்கள் நல்லா இருக்கும். அடுத்தது 7ஆம் இடமா பார்க்கறதுனால திருமண தடைகள் விலகி திருமண யோகத்தை கொடுத்துருவார். அடுத்தது 9ஆம் இடமா பார்க்கிறாரு. 9ஆம் இடமா பார்த்தீங்கன்னா அதாவது பூர்வீகத்துல இருக்கிற பிரச்சனை சரி பண்ணிடுவார். சரிங்களா? அப்ப குரு பகவான் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு. அடுத்தது குரு பகவான் எங்கிருந்து எங்க போறாரு, 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ருணரோக சத்ரு குருவா இருக்கிறவரு. அடுத்தது 7ஆம் இடத்துல கலஸ்திர குருவா போறாரு. அப்ப திருமண வாய்ப்பு தேடி போறாரு. திருமண தடையா இருந்தவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கிறாரு. அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனியுடைய பார்வை காலம் 3வது மாசம் 29ஆம் தேதிக்கு மேல நல்லா இருக்குது. குருவுடைய பார்வை காலம் 5வது மாசம் 14ஆம் தேதிக்கு மேல நல்லா இருக்குது. அதே ராகு கேதுடைய பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி 5வது மாசத்துக்கு மேல நல்லா இருக்குது. அப்ப ராகு வந்து பாத்தீங்கன்னா அதாவது 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கு போறாரு. இப்ப 4ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா
இன்னைக்கு வந்து மாதிருஸ்தானம் சுகஸ்தானத்துல இருந்த ராகு பகவான் இப்ப அடுத்தது என்ன பண்றாருன்னா 3ஆம் இடமா போறாரு, தைரியஸ்தானம் சகோதரஸ்தானத்துக்கு போறாரு. அப்ப என்னன்னா, நீங்க யாருக்காவது ஒரு சிலருக்கு என்னைக்கோ ஒரு உதவி பண்ணிருப்பீங்க, அந்த உதவி செய்தவங்களால ஏதோ ஒரு சில புண்ணியங்கள் கண்டிப்பா வரத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த விருச்சிக தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு ராகு வந்து பார்க்கும்போது 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்துல வர்றதுனால, அதாவது அம்மாவோட சப்போர்ட்டோ அல்லது மனைவியோட சப்போர்ட்டோ கண்டிப்பா கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்களால 4 காசு பணம் கிடைக்கலாம், ஒரு ஆதாயம் கிடைக்கலாம். நீங்க நல்லா வாழ்றதுக்கு 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா ஒரு முக்கியத்துவமா அவங்க இருப்பாங்க. அந்த ஒரு வாய்ப்பு இந்த 2025 உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். சரிங்களா? அதே கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் அடுத்தது 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. தொழில் ஸ்தானத்துல இருக்கிற கேது பகவான் அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னைக்கு 9ஆம் இடமா பாத்தீங்கன்னா பித்ருஸ்தானம் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாரு. அப்படின்னா என்ன கஷ்டம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி தொழில ஏற்பட்ட பிரச்சனை, தொழில ஏற்பட்ட சங்கடம், தொழில இருந்த கடன், வேலை வாய்ப்புல இருந்த நம்பிக்கை நானே கெட்டு போனது, மற்றவங்களால நீங்க ஏற்பட்ட மன உளைச்சல், இது எல்லாமே கொஞ்சம் சரியாயிரும். அதனால எப்படி பார்த்தாலுமே முழுமையான நேரம் உங்களுக்கு எப்ப நல்லா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 5வது மாசத்துக்கு மேல நல்லா இருக்குது. ஏன்னா 3வது மாசம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சானாலும் 5வது மாசம் 14ஆம் தேதி 18ஆம் தேதி இந்த 2 டேட்ல குருவும் ராகு பெயர்ச்சாகிறார். அப்ப முழுமையா 5வது மாசத்துக்கு மேல பாத்தீங்கன்னா, அதாவது வந்து இந்த தனுசு ராசி, ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதியே குருவை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5வது மாசம் தான் பெயர்ச்சாகிறார். அப்படி பெயர்ச்சாயிட்டாருன்னா கண்டிப்பா உங்களுடைய காலகட்டங்கள் கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே மாதிரி கிட்டத்தட்ட 2025 அதாவது 7வது மாசத்துல சனி வந்து பாத்தீங்கன்னா வக்கரம் அடைவார். அப்ப 7வது மாசம் கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றது 16-17 தேதியில வக்கரம் அடைஞ்சார். அப்படின்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2025 நவம்பர் மாசம் 26-27 தேதியில வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சிருவார். அந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டபுள் ப்ரமோஷன்ற மாதிரி சம்பள உயர்வு கிடைக்கலாம், ப்ரமோஷன் கிடைக்கலாம், அதாவது டெம்பரவரியா செஞ்சவங்களுக்கு பர்மனண்டா கிடைக்கலாம். அதே சமயத்துல இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வாகன தொழில், வண்டி வாகனம், நான் டிரைவரா இருக்குங்க, மோட்டார் வகையில நான் வேலை செய்யறேன், இரும்பு இயந்திர சார்ந்த வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு காலகட்டம் சூப்பரா இருக்கும். அந்த வக்கரம் அடைஞ்ச காலகட்டம் நல்லா இருக்கும். இந்த 4.5 மாச காலத்துக்கு, அதாவது 7வது மாசத்துல இருந்து 11வது மாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். அதனால எப்படி பார்த்தாலுமே இன்னைக்கு இந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவானா இருந்து உங்க ராசிக்கு நிச்சயமா நல்லது பண்றாரு. நல்லது பண்ற காலகட்டம் இந்த 2025 முடிஞ்சு 26 பிறக்கும் போது உங்களுக்குன்னு உண்டான அந்த அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இதுக்கு மேல படிப்பு கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஹெல்த் பிரச்சனைன்றது நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பா இந்த கஷ்டங்கள் வந்து சொல்ற மாதிரி ஐஸ் கட்டு மாதிரி கரைஞ்சே போயிடும், பயப்பட வேண்டியதில்லை. அடுத்தது வந்து பண கஷ்டம், கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தா கூட கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த காடு வரை சரி பண்றது, வண்டி வாகனம் சரி பண்றது, வீட்டை சரி பண்றது, ஆல்ட்ரேஷன் வேலை ஏதாவது இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த 2025 நடந்தே தீரும். சரிங்களா? என் காடு கரண்டா கிடக்குதுங்க, கரடம் முரடமா கல்லு மேடா கிடக்குதுன்னு சொல்றவங்களுக்கு சரி பண்ண போறீங்க. அதே சமயத்துல என் வண்டி வாகனம் எடுத்து வேலை செய்ய முடியாது, நான் போட்டு வச்சுட்டுங்க, அது நடக்குமான்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நடக்க போகுது. நான் ரொம்ப வருஷமா இந்த இடத்துல வேலை செய்யறேங்க, எனக்கு எந்த ஒரு முன்னேற்றம் இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்க போகுது. மொத்தத்துல உங்களுடைய வாழ்வாதாரம் இந்த 2025 உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போறாரு. உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவானா இருக்கிறாரு. உங்க ராசிக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பகவான் உங்க ஜாதகத்துல பாருங்க, அவர் எங்க இருக்கிறாருன்னு பாருங்க. அவர் நல்ல இடத்துல மட்டும் உட்காந்துட்டாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை பெருக்கி கொடுத்துருவாரு. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து கலஸ்தரஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிபதி யாருன்னா புதன் பகவான். உங்களுக்கு கல்யாணத்துக்கு பாக்கி கொடுக்கிறவரும் புதன் பகவான், கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி. அந்த புதன் பகவான் உங்க ஜாதகத்துல எங்க இருக்கிறாரு அது பாருங்க. அடுத்தது தொழிலுக்கு உங்களுக்கு அதிபதி அவரும் புதன் தான். இது புதன் பகவான் மெயினா நல்ல இடத்துல உட்காந்துட்டாருன்னா உங்களுக்கு வாழ்க்கை கண்டிப்பா சூப்பரா அமைஞ்சிரும். எப்படி பார்த்தாலுமே பொது பலன் அப்படின்றது முழுக்க முழுக்க இது வந்து எல்லாத்துக்குமே 1 கோடி பேருக்கு பொது பலன் பொருந்தும். இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா சிலருக்கு பொருந்தாது. அதனால உங்க பொது பலன் ஜாதகத்தை பொது பலன் கேட்டுட்டு உங்க சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணுங்க. என்ன படிப்பு எடுக்கலாம்,
என்ன தொழில் எடுக்கலாம், எந்த வாழ்க்கை எடுக்கலாம், எந்த வளர்ச்சி எடுக்கலாம், எப்படி போனால் நல்லா இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணினீங்கன்னா உங்கள் லைஃப் கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லா இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றி. அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பொதுவாக இந்த 2024 மேக்சிமம் நிறைய பேருக்கு நெகட்டிவாக இருந்திருக்கும். பல காரியங்களில் குழப்பங்கள் இருந்திருக்கும், காரியங்கள் போஸ்ட்பாண்ட் ஆகியிருந்திருக்கும். இங்கேருந்து வெளிநாடு போகணுன்னா தடையாக இருந்திருக்கும், வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இங்கே இந்தியா வரணும்னா தடையாக இருக்கும், இல்லை இந்தியா வந்துடலாமா, வேலையை விட்டுடலாமா, வேலை மாற்றலாமா, இது மாதிரி வேலை சம்மந்தமாக இருக்கும். திருமண சம்மந்தமாக எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், நடக்க மாட்டேங்குது. திருமண சம்மந்தமான முயற்சிகள் தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு இடங்கள் விற்கலாம் வாங்கலாம்னா அது இது மாதிரி தடைகள் நிறையா இருக்கக்கூடிய வருஷமாக இந்த 2024 இருந்தது. நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீங்கள் வேறு மாதிரி நம்ம பார்ப்போமே. வேறு மாதிரி பார்த்தோன்னா 2024 அப்படிங்கிறது நியூமராலஜி எப்படி பார்த்தீங்கன்னா 4 4 8 8ன்றது சனி பகவானுக்குள்ளது. ஸோ இந்த வருஷம் எல்லாருக்கும் வம்பு வழக்குகள் தடைகள் பிரச்சனைகள் அப்படின்றது இந்த வருஷம் இருந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் தமிழ் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது குரோதி வருஷம். குரோதம் அப்படின்னாலே எதிர்ப்பு அப்படின்னு வருது. எதிர்ப்பு, பழிவாங்கிற உணர்ச்சி, இதெல்லாம் நமக்கு குரோதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த குரோதி வருஷம் ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ சித்திரை மாதம் ஏப்ரலோட தமிழ் வருஷம் முடியாது. அதே மாதிரி ஆங்கில வருஷம் பார்த்திங்கன்னா 2024 இருந்தது. ஸோ அது இந்த டிசம்பரோட முடியாது. எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டுக்குமே நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் தான் வருது. அதனால் இந்த வருஷம் மேக்சிமம் பல பேருக்கு காரிய தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும். அதனாலையும் ஏன்னா அந்த கிரகத்தினுடைய சூழ்நிலைகள்லாம் மாறுது. எல்லாமே சேர்ந்து மாறும்போது ராகுகேதுக்குள்ள பலன்கள், குருவுக்குள்ள பலன்கள், சனிபானுக்குள்ள பலன்கள் எல்லாமே மாறப்போகிறது. ஸோ மாற்றம் நமக்கு கிடைக்கக்கூடிய வருஷமாக 2025 இருக்க போகிறது. இது புதன்கிழமை அன்னைக்கு நம்ம தொடங்குறது. அதனால் இந்த வருஷ மாற்றங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக நல்லாயிருக்கும். இந்த வருஷ மாற்றங்கள் நல்லாயிருக்கும். 2025 அப்படின்றது 2 4 5 4 9 2025 அப்படிங்கிறது டோட்டல் 9 வருது. ஸோ இது நல்ல விஷயமா இருக்கும். இந்த வருஷம் பல விஷயங்களை ஏற்றம் தரும். நம்ம தனுசு ராசி அப்படின்றது இந்த கால புருஷ தத்துவத்தில் 9வது வீடாக இருக்குது. இருக்கிறதுலே ஒரு சிறப்பான ஒரு ராசியாகவும் இருக்குது. இந்த ராசியில் எந்த கிரகமும் உச்சமும் கிடையாது, நீச்சமும் கிடையாது. ஸோ பொதுவாக இந்த தனுசு ராசி அப்படின்றது எல்லா ராசிக்காரங்களுக்கும் நல்லது பண்ணக்கூடிய ஒரு ராசியாகவும் இருக்குது. அதே மாதிரி எதுவுமே இவங்க எய்ம் பண்ணாங்கன்னா கடைசி வரைக்கும் விடாமுயற்சியோடு இருந்து முடிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க இந்த தனுசு ராசின்றது. இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம், பூராடம், உத்திராடம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த வருஷம் 2024 வருஷம் நல்லா இருந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளில் தனுசு ராசி ஒன்று. தசாபதியும் நல்லா இருந்துன்னு வச்சுங்களேன், இந்த 2024 ஓரளவு நல்லாவே இருந்திருக்கும். எல்லா எதிர்ப்புகளையும் சமாளிச்சிருப்பாங்க. பொருளாதார ரீதியாகவும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த ராசியாதிபதி 6ல் இருந்து எல்லாத்தையும் எதிர்த்து எல்லாத்தையும் மேம்பட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்குறாரு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருந்திருக்கும். இப்போ இப்போ 3வது வீட்டில் சனி வக்ரமாக இருந்ததுனால நடுவில் ஒரு 2-3 மாதங்கள் தான் இருக்கும். உடல்நிலை தான் உங்களுக்கு பிரச்சனைகள், உடல்நிலை கோளாறுகள் இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இவங்களுக்கு தொடர்ந்து படுத்திக்கிட்டே வர விஷயங்களாக இருக்கும். இப்போ இந்த 2025 எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 2025 எடுத்த உடனே 6வது வீட்டில் இது வரைக்கும் வக்ரமாக இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஒரு வக்ர நிவர்த்தி அடைகிறதே நல்லது தான். எதிர்ப்புகளையும் சரி, நோய் சம்பந்தமான விஷயங்கள்லையும் சரி, கடன் சம்பந்தமான விஷயங்களையும் சரி, கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ராசியாதிபதி அங்கே 6வது வீட்டில் இருந்தால், பொதுவாக குரு 6வது வீட்டில் இருந்தால் கடனை குறி வச்சு அடைச்சிருவாங்க. ஸோ அது மாதிரி கடன் அடைக்கிறதுக்கு, அது மாதிரி உடல்நிலை கோளாறுகள் கொஞ்சம் மேம்பட்டு வர்றதுக்கு, அது மாதிரி எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் அந்த ஏன்னா வக்ரம்னா பின்னோக்கி நகர்தல்னு பேர். பின்னால் போயிடுறதுனால அவங்களுடைய பலன் நமக்கு கிடைக்காம இருந்தது. அதாவது குருவினுடைய ஒளி நமக்கு கம்மியாக இருந்தது. அந்த வேவ்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. அந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால திரும்ப அவருடைய பவர், அவர் திரும்ப கதிக்கு வர்றார், திரும்ப அவருடைய பாதைக்கு வந்துடுறார், வட்ட பாதைக்கு வந்துடுறார். அதனால் திரும்ப அகெயின் அவர் எல்லாமே நல்லபடியாக செயல்படுத்த ஆரம்பிச்சிடுவார். இது ஏன் சொல்கிறேன்னா, இவர் தான் 2ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த குரு பகவான் அவங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு.
உங்களுக்கு விரயஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதனால் வந்து நல்ல விரயங்கள், நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் நிற்காத மாதிரி விரயங்கள் போயிட்டே இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் சம்பாதிக்கலாம், சேமிக்க முடியும். புதுசாக ஒரு நல்ல விஷயங்கள், சுப காரியங்களுக்கு, அதாவது வீண் செலவாக இல்லாமல் சுப காரியங்களுக்காக நீங்கள் செலவிட முடியும். இதுக்கெல்லாம் வந்து இந்த குரு வக்ர நிவர்த்தி வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்து பார்த்தோம்னா சனி வந்து பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி உங்களுக்கு 3வது வீட்டிலேருந்து 4வது வீட்டுக்கு போகிறார். பொதுவாக வந்து சனிபான் 3 இடத்துல நல்ல விஷயங்கள் பண்ணுவார். 3ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடத்துல சனிபான் நல்ல விஷயங்களை நமக்கு செய்வார், நல்ல பலன்களை கொடுப்பார். அவர் 4வது வீட்டுக்கு போனால் கெடு பலன் கொடுப்பாரா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு ராசி அதிபதியோடைய வீடு தான் அதுவும். அதனால் அந்த வீட்டுக்கு அவர் போகிறதுனால இன்னும் உங்களுக்கு பாசிட்டிவ் தான். இருந்த போல வீடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிலே ஆகும். ஒரு சிலர் வீடு வாங்கணும்னு இருந்தாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாகி அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகும். கொஞ்சம் உழைப்பை வந்து கூட போட வேண்டிய, முயற்சிகளை கூட போட வேண்டியதாக இருக்கும். அது மாதிரி வந்து உங்களோட தாய்க்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அதே மாதிரி வந்து தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். வண்டி வாகனங்களில் கொஞ்சம் ரிப்பேர் வந்து சரியாகும். இல்லை வண்டி வாகனங்கள் மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வண்டியை விட்டுட்டு வேறு வண்டி வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து ஏன்னா வாகனத்துக்கு அதிபதியும் சனி பகவான், அவர் பயிற்சி ஆகிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இதுக்கு அடுத்து வந்து குரு பயிற்சி. குரு வந்து உங்களுக்கு 7வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். குரு பயிற்சி 7வது வீட்டுக்கு வர்றதுனால உங்களுக்கு நன்மை தான் இன்னும். ஏன்னா குரு பார்வை வருது, 7வது வீட்டில் உங்கள் ராசியை அவர் பார்க்குறார். குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களே உங்களுக்கு கொடுக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த திருமணத்துக்கு எதிர்பார்த்து திருமணம், இந்த தனுசு ராசி சேர்ந்தவங்களுக்கு திருமணம் நடக்கும். வியாபாரத்தில் வந்து புதுசாக பார்ட்னர் உருவாகி பார்ட்னர் உருவாகி நல்லபடியாக நடக்கும். வாழ்க்கை துணையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை பெருகும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குரு வந்து 7ஆம் இடத்துல பார்க்குறேன். ஒரு சில பேருக்கு வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். தனுசு ராசியை சேர்ந்தவங்க அட்லீஸ்ட் டூர் ஆச்சும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் தனுசு ராசி 7ஆம் இடத்துல இருக்கலாம். அந்த வீட்டுக்கு அதிபதி புதன்றதுனால, அந்த புதன் தான் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதின்றதுனால தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், நல்ல சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து குரு பயிற்சிக்கு அப்புறம் 5ஆம் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும். இதே நேரத்தில் அதே 5ஆம் மாதம் ராகுகேதும் பயிற்சி ஆகுது. ராகுகேது உங்களுக்கு 4வது வீட்டிலேருந்து 3வது வீட்டுக்கு வரார். ராகு கேது வந்து 10வது வீட்டிலேருந்து 9வது வீட்டுக்கு போகிறார். ஸோ 3, 9 ராகு கேது பொதுவாக நல்பலன்களை கொடுக்கும். 3, 9 ராகு கேது நல்ல பலன்கள் கொடுக்கும். நீங்கள் குலதெய்வ வழிபாடு, தீர்த்த யாத்திரை, பல கோயில்களுக்கு போகிறது, கும்பாபிஷேகம், அது மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறது, ஆன்மீக காரியங்களில் ரொம்ப நல்லா ஈடுபட முடியும். அதே மாதிரி 3வது வீட்டுக்கு வரக்கூடிய ராகு வந்து அடி மனசில் பயத்தை கொடுப்பாரு. உங்களுக்கு வந்து ஒரு சில தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பாரு, ஜெரிமான கோளாறுகளை கொடுப்பார். ஸோ இந்த 3 விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த 3 விஷயந்தான் உங்களுக்கு இப்போதைக்கு இந்த 2025 உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து குரு அதிசாரமாக ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் போகிறார். எதுக்கு போகிறாருன்னா கடகராசிக்கு போகிறார். அது உங்கள் ராசிக்கு 8வது வீடு. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் வாகன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் அவர் 8வது வீட்டுக்கு போகிறதுனால 8வது வீடுன்றது வந்து ஆயுள்ஸ்தானம்னு வச்சா கூட அந்த ஆயுள்ஸ்தானாவது உங்களுடைய லக்னத்திலே இருக்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னேன். அது மாதிரி நீர்நிலைகளில் நீங்கள் போய் குளிக்கிறது, ஜலதோஷம், தலைவலி இது மாதிரி வர்றது, ஜுரம் வர்றது, டைஃபாய்டு இது மாதிரியான விஷயங்கள் வர்றது, இதெல்லாமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் 8வது வீட்டில் இருக்கிற குரு உங்களுக்கு 2வது இடத்த பார்க்குறாரு, உச்ச குருவாக பார்க்குறோன்னா பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றமான பலன் கிடைக்கும், சூப்பர் பலன் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக. அதனால் அதே மாதிரி நீங்கள் வந்து இடம், நிலம் இதெல்லாம் வாங்கிறதுக்கு விவசாய சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். மறைமுகமான வருமானங்கள் பெருகும். உங்கள் மறைமுகமான வருமானங்கள், நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருப்பீங்க, இன்னொரு வேலை மூலமாக காசு சம்பாதிக்கிறதுக்கு, அந்த வேலை மூலமாக உங்களுக்கு நிறையா இப்போ வேலை பார்க்குறவங்க சைட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் ட்ரேடிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மறைமுக வருமானங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக நல்ல பலன் கொடுக்கும் இந்த வருஷம். ஸோ எப்படி இருந்தாலும் 2025 உங்களுக்கு மிகச்சிறந்த பொற்காலமாக அமையும். தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வந்து இந்த 2020 நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2025 வந்து நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா, இந்த இதில் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடியது
அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல சனி பகவான், ஏன்னா அவர் சனி பார்வை வருது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு, அர்த்தாஷ்டம சனியாக பார்க்குறார். அதே மாதிரி வந்து குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துக்கு போகக்கூடிய அந்த மாதங்கள். ஸோ அதனால் இந்த மாதங்கள் வந்து சனி பகவான் அங்கே இருக்கிறதுனால பொதுவாக சனி பகவானுக்கு பெருமாளை வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லாட்டினா சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்க நவக்கிரகங்களுக்கு போய் 9 விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி 9 முறை சுற்றி வந்தீங்கன்னா நல்லது. இதை நீங்கள் பண்ணிட்டாலே இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த வருஷம் உங்கள் அனைவருக்கும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025ஆம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த 2025ஆவது வருடம் ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமையன்று வளர்பிறை பிரதமை திதியிலே, அதாவது வளர்பிறை வருகின்ற பிரதமை திதியிலே பூராடம் நட்சத்திரத்திலே நிகழ்கிறது. அதுவும் லக்னம் என்பது இந்த 2025ஆவது வருடம் என்பது கன்னி லக்னத்திலே பிறக்கிறது. கன்னி லக்னத்திலே குரு பார்வையுடன் இந்த வருடம் பிறக்கிறது. 2025ஆவது வருடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். ஆகவே செவ்வாய் எப்படி இருக்கிறாரோ, சஞ்சாரம் செய்கிறாரோ, அதன்படி தான் இந்த வருட பலன்கள் நடக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த வருடத்தில் சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 19ஆம் தேதி, மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு குரு பெயர்ச்சி இந்த வருடம் மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு அதிசாரமாக அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான், அதே குரு பகவான் மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கும், அதன் பிறகு வக்கரகதியிலே பின்னோக்கி டிசம்பர் 5ஆம் தேதி அன்று மீண்டும் கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆக இந்த வருடம் குரு பகவான் 3 ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான் ஒரு வருடத்திலே 3 ராசியிலே சஞ்சாரம் செய்தால் 3இல் 1 பங்கு மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இதற்கெல்லாம் பரிகாரமாக அவரவர்கள் குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பானது. குலதெய்வ வழிபாடு செய்கின்ற அளவிலே நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் பொருளாதாரம் நன்கு விருத்தி அடையும். மேலும் இந்த பயிற்சிகளெல்லாம் வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆவது பாதத்திலே பிறந்த தனுசு ராசி நண்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருந்த சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே அர்த்தாஷ்டம சனியாக வர இருக்கிறார். அந்த அர்த்தாஷ்டம சனி என்பது உங்களுக்கு பிரச்சனை தருமா என்று நீங்கள் குழம்ப வேண்டாம். அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சனிபான் குருடைய வீட்டிலே வருகிறார், ஜலராசியிலே வருகிறார். ஆகவே பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு தரமாட்டார் என்று நம்பலாம். மேலும் மே 14ஆம் தேதி வருகின்ற அந்த குரு பயிற்சியின் மூலமாக இதுவரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த குருபான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் வர இருக்கிறார். ஆகவே கடன் சுமைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. மேலும் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். அதுவும் முக்கியமாக மூலம் நட்சத்திரம் என்றாலே மாமனாருக்கு ஆகாது என்று நிறைய பேர் ஒதுக்கி விடுவார்கள். ஆனால் மூலம் நட்சத்திர பிறந்தவர்கள் கூட இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம். மூலம் 1ஆவது பாதம் மட்டுமே மாமனாருக்கு ஆகாது என்று இருக்கிறது. அதுவும் பெண்களுக்கு மாத்திரம்தான். அதுவும் சாஸ்திரத்தில் என்ன இருக்கிறது என்றால், மூலம் நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த சந்திரனுக்கு குருவுடைய பார்வை, சுக்கிரனுடைய சேர்க்கை அல்லது புதனுடைய சேர்க்கை இருந்தால் அந்த மூலம் நட்சத்திரம் 1ஆவது பாதம் கூட தோஷம் செய்யாது என்றுதான் சாஸ்திரத்தில் இருக்கிறது. ஆனால் அதை யாரும் எடுத்துக்கொள்வதில்லை. மூலம் நட்சத்திரமா உடனே மாமனாருக்கு ஆகாது என்று ஒதுக்கி விடுவார்கள். அப்படி ஒதுக்கி விடுவதற்கு அவசியமே கிடையாது. மூலம் நட்சத்திரத்தில் இருக்கின்ற பெண்கள் நிறைய பேர் நன்றாக யோகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த வருடம் மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக மே 14ஆம் தேதி குரு பயிற்சிக்கு பிறகு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்குள் திருமணம் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த வருடத்தில் ராகுகேது பயிற்சியாக ராகுபான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கும், கேதுபான் 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கும் வர இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து இந்த வருடம் நன்மைகளை அடைவீர்கள். அதுவும் இந்த வருடத்தின் பின்பாதி முன்பாதியை விட நன்றாகவே இருக்கிறது.
அர்த்தாஷ்டம சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கின்ற வரை அர்த்தாஷ்டம சனி எந்த தோஷமும் செய்யாது என்று உறுதியாக நீங்கள் நம்பலாம். இந்த வருடத்தில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மே 14ஆம் தேதிக்கு பிறகு அக்டோபர் 18ஆம் தேதிக்குள் எப்படிப்பட்ட தோஷங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் கிடைத்து திருமணம் கைகூடும். இந்த வருடம் தொழில் செய்பவர்களுக்கு ஓரளவு விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில் இருந்த கடன் சுமைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நண்பர்கள் உறவினர்களுடன் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அர்த்தாஷ்டமம் என்பது நண்பர்கள் உறவினர்களால் சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதை தவிர பெரிய அளவில் தோஷங்கள் தொழில்துறையை ஏற்படுத்தாது. தொழில்துறையை ஓரளவு விருத்திக்கான காலமாகத்தான் இருக்கிறது. தொழில்துறையில் இதுவரை வேலைப்பளு அதிகமாக இருந்தது. அந்த வேலைப்பளும் ஓரளவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படியும் நல்ல லாபம் இந்த வருடம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். விவசாயிகளும் நல்ல லாபத்தை அடைவார்கள். முக்கியமாக கரும்பு விவசாயிகள் இந்த வருடம் நன்றாக லாபத்தை அடைவார்கள். கரும்பு விவசாயம் செய்பவர்கள், மேலும் மஞ்சள் கிழங்கு வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். மேலும் நெல் வியாபாரிகளுக்கு கூட ஓரளவு நல்ல லாபத்தை இந்த வருடம் அடைய முடியும். இந்த வருடம் மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற்று மே 14ஆம் தேதிக்கு பிறகு நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். இந்த வருடம் ஒரு சிறப்பான ஆண்டாகவே மாணவர்களுக்கு இருக்கிறது. படித்த மாணவர்களுக்கு கூட இந்த வருடம் கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக மே 14ஆம் தேதிக்கு பிறகு வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் பெண்களுக்கு யோகமான ஆண்டாக இருக்கிறது. இந்த வருடம் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதன் மூலமாக நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் கணவன்மார்களுக்கும் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் மனைவிமார்களுக்கும், அதாவது ஆண்களாக இருந்தால் மனைவிமார்களுக்கும், பெண்களாக இருந்தால் கணவன்மார்களுக்கும் வீண் செலவுகள் குறைந்து நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. மேலும் தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு அக்டோபர் 18 முதல் டிசம்பர் 5 வரை உங்கள் கணவன்மார்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான வருமானங்கள் யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. இந்த ஆண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக வேறு இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கலாம், அல்லது இருக்கின்ற இடத்திலே கூட நீங்கள் நன்றாக இருக்க முடியும். மே 14ஆம் தேதிக்கு பிறகு உத்தியோக உயர்வு, மேலும் சேலரி, அதாவது வருமானத்தில் ஹைக், நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவி இல்லாமலேயே தாராளமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசி குருடைய பார்வை மிகவும் நன்றாக இருக்கிறது. இதுவரை இருந்த கடன் பிரச்சனைகள், தொந்தரவுகள் அனைத்து நன்மைகளை பெறுவீர்கள். பழைய பாக்கிகள் இந்த வருடம் வசூலாகும். வீடு மனை இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் மே 14ஆம் தேதிக்கு பிறகு வருகிறது. புதிய வாகனங்களை வாங்குங்கள். பழைய வாகனங்கள் இந்த வருடம் வாங்கக்கூடாது. அர்த்தாஷ்டம் சனி 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் பழைய வாகனங்கள் வாங்கினால் அந்த வாகனங்கள் விரைவில் பழுதாகி மீண்டும் விற்று புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆகவே நீங்களாகவே புதிதாக வாகனங்கள் வாங்கும்போது புதிய வாகனமே வாங்கிக் கொள்வது மிகவும் சிறப்பானது. 9ஆம் இடத்தில் கேதுவான் வர இருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியத்திலும் தாயின் ஆரோக்கியத்திலும் சிறு சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அவர்களுக்கு தக்க மருத்துவம் செய்தால் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். முக்கியமாக தாய்க்கு உடல் வலிகள், மூட்டு வலிகள் ஆகியவை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தந்தைக்கு கூட எந்த காரியத்தை தொடங்கினாலும் சிறு தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் என்று எதிர்பார்க்கலாம். ஆகவே இந்த வருடம் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்து அர்த்தாஷ்டம் சனியாக வர இருப்பதனால் அவசியம் ஒரு முறை திருநள்ளாறு சென்றுவிட்டு வர வேண்டும். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒரு தரிசனம் செய்துவிட்டு அங்கேயே தங்கிட வேண்டும். அதன் பிறகு சனிக்கிழமை என்று நல தீர்த்தத்தில் குளிக்க வேண்டும். நலத்தீர்த்தத்தில் குளிக்கலாம், அல்லது அந்த தண்ணீரை தலையிலே நீங்கள் தெளித்து கொள்ளலாம். அதன் பிறகு அங்கே இருக்கின்ற விநாயகருக்கு சூறை தேங்காய் உடைத்துவிட்டு அதன் பிறகு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு வந்து அங்கே சனீஸ்வரனையும் அங்கே தர்பாரண்யேஸ்வரையும் தரிசனம் செய்துவிட்டு கடைசியில் அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு நல தீர்த்தத்துக்கு எதிரில் இருக்கின்ற நல நாராயண பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே பெருமாளையும் பஞ்சமுக ஆஞ்சநேயம் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். இந்த தரிசனத்தின் மூலமாக இந்த வருடம் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள். நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சனுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த பரிகாரங்களின் மூலமாக தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் 75% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அன்பு, பாசம், நேசம், மதிப்பு, மரியாதை, ஈகை, இந்த உணர்வு எல்லாமே கதம்பும் போல பின்னி பிணைக்கப்பட்டவர்கள் தான் தனுசு ராசி நேயர்கள். சாதாரணம். பிறருக்கு என்ன செய்யணும் என்பதை கற்பனை செய்ய மாட்டீங்க. பிறருக்கு என்ன உதவி செய்யணுங்கிறதை நினைக்காமல் நினைத்தாலே முக்தி கிடைக்கும் சொல்ற பார்த்தீங்களா அண்ணாமலையர்.
அந்த நினைத்தாலே முத்து கிடைக்கும் என்றால் யாருக்கு பொருள்னா அது தனுசு ராசிக்கு தான். தனுசு அந்த சடனை கொடுக்கணும், இல்லைன்னா தூக்கம் வராது. பசிக்கும் போது சாப்பாடு யார் கொடுக்கணும்? தனுசு ராசிக்காரர் தான். அப்ப தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த காலங்களும் ஒரு நல்ல காலம் தான். ஏன்னா உங்களுக்கு குரு நல்ல நிலைமையில இருக்கிறார். இப்ப இல்ல, நான் சொல்றது 2023க்கு முன்னாடி, 24க்கு முன்னாடி, 24 இருந்து உங்களுக்கு குரு உங்க ராசிக்கு 6ல இருக்கார். உங்க ராசினாலும் தானே. அவர் 6ல இருந்தானா, 8ல இருந்தானா, பாக்கியத்துல இருந்தானா, லாபத்துல இருந்தானா, சுகத்துல இருந்தானா, எந்த பலம், சட்பலம் இருந்தானா, திக்பலம் தானா, எதுல இருந்தானா, பிள்ளை உங்க பிள்ளை தானே சார், உங்களுக்குரிய பிள்ளை தானே. அப்போ உங்களை பார்ப்பார்ல, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பார்ல. அப்ப சுயம் புத்தி. அப்போ உங்களுடைய இன்னும் பாருங்க, 9 நவகிரகத்துல சனி திசையில சனி புத்தி, செவ்வாய் திசையில செவ்வாய் புத்தி, புதன் திசையில புதன் புத்தி, சுக்கிர திசையில சுக்கிர புத்தி, இது எல்லாம் ஒரு மாதிரி கேரக்டர்ல இருக்கும். இந்த தனுசு ராசிக்கு உரிய குரு திசையில குரு புத்திய பாருங்களேன், அது மட்டும் தனியா இருக்கும். அது மட்டும் தனியா இருக்கும். அதுக்கு தான் மதிப்பு அதிகம், அதனுடைய வேல்யூபிள் ஜாஸ்தி. ஏன்னா குரு இல்லையா. அப்ப குருன்னா எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். எல்லா கஷ்டத்தையும், எல்லா நஷ்டத்தையும், எல்லா துன்பத்தையும், எல்லா துயரத்தையும், எல்லா மதிப்பையும், எல்லா மதிப்பினையும், எல்லா பலத்தையும், எல்லா பலவீனத்தையும், அப்பத்தாங்க குருவா இருக்க முடியும். சாப்பிட்றோம், சாப்பிட்ட இலைய எச்சில் இலையில போய் போடுறோம், அந்த எச்சில் இலையை எடுத்து சாப்பிடணும். அவன் தான் உண்மையான குரு. அந்த எச்சிலில் என்ன இருப்பது தெரியுமா? அங்கேதான் இறைவன் குடியிருக்கின்றான். அந்த மனநிலையை ஒருவன் அடைகின்றானோ அப்போதுதான் அவன் ஞானியாகின்றான், அப்போதுதான் அவன் யோகியாகின்றான், அப்போதுதான் அவன் தியாகத்தினுடைய ரூபத்துக்கு வருகின்றான். இதைத்தான் ரமணரும் சொல்றாரு, இதைத்தான் ராமானுஜரும் சொல்றாரு. அப்படிப்பட்ட தியாகத்துக்குரிய இடம் தனுசு. அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்போ ஓரளவுக்கு வந்துட்டீங்க. அப்ப இந்த வருஷம் உங்களுக்கு மிக சிறப்பான வருஷமாக பிற்பகுதி அமையும். பிற்பகுதி அமையும். ஏன் பிற்பகுதி அமையும்? முற்பகுதியில கொஞ்சம் ஒரு 10-20% இருக்குது. உங்க ராசிக்கு 4ல தான் சனீஸ்வரர் போய் இருக்கார். உங்க ராசிக்கு 4ல சனீஸ்வரர் இருந்தாலும் உங்க வீட்டை 15 மே மாசம் அடுத்து வரக்கூடிய, இனிமேல் வரக்கூடிய, எதிர்காலத்துல வரக்கூடிய குரு உங்க வீட்டை 7ஆம் பார்வையை பார்க்கிறார். அப்போ உங்க வீட்டை 7ஆம் பார்வையை பார்க்கும் பொழுதும் சரி, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை 5ஆம் இடமும் பார்க்கிறாரு. பாத்தீங்களா? உங்களுடைய ராசிக்கு 11ஆவது இடத்தை 5ஆம் இடமா பார்க்கிறார். அப்ப 11ஆம் இடம் லாபாதிபதியா இருக்கக்கூடிய 5ஆம் இடமா பார்க்கறது எவ்வளவு சிறப்புங்க உங்களுக்கு, எவ்வளவு சிறப்பு. எல்லா லாபத்தையும் கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட 2025 உங்களுக்கு பிற்பகுதியில ஒரு மகத்தான சற்பலத்தையும் வெற்றியையும் கொடுக்கும் என்பதில் எந்த விதமான தயக்கமும் அல்ல, எந்த விதமான சுகமும் அல்ல. அதனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஏற்கனவே உங்களுக்கு 2025 உங்க ராசியில தான் 2 ஒளிக்கதிராகக்கூடிய சூரியன் சந்திரன் இருக்காங்க, உங்களுடைய ராசியில தான் இருக்காங்க. அப்ப பிறக்கும் பொழுதே மிகவும் ஒளி பொருந்திய, ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, ஒளி இறைவன் இருக்கக்கூடிய அந்த இடமே உங்களுக்கு இருப்பதனால் பிற்பகுதி வரக்கூடிய இடம் உங்களுடைய தொழில், ஃபைனான்ஸு, அறக்கட்டளை, அன்பு, பாசம், நேசம், உதவி, உதவிக்கரம், தொண்டுள்ளம், மஞ்சள், கரும்பு, நிர்வாகம், பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம், ஆசிரியர், பிஹெச்டி, இப்படிப்பட்ட எல்லா தொழிலும் உங்களுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டது, உங்களுக்கு ரிஜிஸ்டர் செய்யப்பட்டது, உங்களுக்கு ரிஜிஸ்டர் செய்யப்பட்டது. இதை விடுத்து நீங்க வேற எங்கேயாவது போகணும்னு நினைச்சீங்கன்னா அது ஜோதிட பொறுப்பு இல்லை, அதுல குறிப்பாக ஐயா மேல பொறுப்பு இல்லை. உங்களுடைய ராசிக்கு இந்த தொழிலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் 2025 ஒரு மிக சிறப்பான வருடமா பிற்பகுதி அமையும். பிற்பகுதி ஜனவரி, பிப்ரவரி 2025, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதம் தான்.
மூச்சை பிடிச்சிட்டு இருங்க, கொஞ்சம் முயற்சியோடு இருங்க. அடுத்து என்ன வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். அதுல ஒரு இன்னும் ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு நல்ல பயிற்சி. 3 ராஜகிரகத்துல ராகு கேது உங்க ராசிக்கு 3, உங்க ராசிக்கு வெற்றி, உங்க ராசிக்கு முயற்சி, உங்க ராசிக்கு எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய இடத்துக்கு வர்றாரு ராகு. அப்ப நிச்சயமாக உங்களுக்கு ராகு கேது பயிற்சியும் ஒரு வகையான நன்மையை கொடுக்கும். குரு பயிற்சி மிக அபிரிதமான நன்மையை கொடுக்கும். சனி பயிற்சி மத்தியம பலனை கொடுக்கும். அதுல மாற்று கருத்து அல்ல. முழுக்க முழுக்க விநாயகப் பெருமான் வழிபாடு, ஆதி அந்த பிரபு வழிபாடு, அதுக்கு அடுத்தது விநாயகப் பெருமான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, காலபைரவ வழிபாடு, அகோரமூர்த்தி வழிபாடு, இதெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா மிக சிறப்பான எதிர்காலத்தை உங்களுக்கு உருக்கும். வெளிநாட்டுக்கு போறதுக்கு முதல் அத்தியாயம், முதல்ல இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டியா இருக்கக்கூடியது தனுசு ராசி. வெளிநாட்டுக்கு போறது உங்க ராசி தாங்க, எழுதி வச்சுக்கோங்க. நிறைய கேட்குறீங்க, எங்களுக்கு மட்டும் அதை எப்படி சொல்றீங்கன்னு கேட்குறீங்க. அவங்களுடைய நேயர்களுக்கு மீண்டும் மீண்டும் பாதம் பணிந்து வணங்குகின்றேன். பூராடம், மூலம், பூராடம், உத்திராடம். மூலம், பூராடம், உத்திராடம் நிச்சயமாக வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பிள்ளையார்பட்டியில் இருக்கிறாங்க பாஸ்போர்ட் விநாயகர், அவரை கும்பிடுங்க. சனீஸ்வரனை கும்பிடுங்க. ராகு கேது உங்களுக்கு இருந்தால் உங்க ஜாதகத்துல ராகு தேசில சந்திர புத்தி, சந்திர தேசில ராகு புத்தி, இதெல்லாம் டியூ டு அப்ராட் கண்ட்ரி, வெளிநாட்டுக்கு போறது. இதெல்லாம் பண்ணி வந்தா நிச்சயமாக இந்த வருடம் 2025 9 உங்களுக்கு 3 நட்பு கிரகம் கண்டிப்பாக வெள்ளை, தங்கம், அதாவது குருவுக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த குருனுடைய மஞ்சள் நிறம், அந்த மஞ்சள் நிறத்தை நல்லா யூஸ் பண்ணுங்க. எங்கே போனாலும் மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. பழைய காலத்தில் பெரியவங்கெல்லாம் இருந்தாங்க, ஒரு மஞ்சள் துண்டு போட்டுருப்பாங்க. அவங்க பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அதனால மஞ்சள் எங்கே இருந்தாலும் ஒரு பாக்கெட்டில் மஞ்சள் வைங்க. அதே மாதிரி மஞ்சள் தொழில், கரும்பு தொழில், இது சம்மந்தப்பட்ட உயர்வான நீங்களாம் ஹை சொசைட்டியில் உள்ளவங்க, அதனால மஞ்சள் சம்மந்தப்பட்டதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்குரிய நம்பர் 7, 8, 9, 10 உங்களுக்குரிய நம்பர் 1 தான். உங்கள் ராசிக்கு 7, 8, 9 பாக்கியாதிபதி 37, 46, 48, 30 இந்த நம்பர்லாம் யூஸ் பண்ணி ராசியா வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வெள்ளையும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் வெந்நீராடையும் யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் கலந்த வெந்நீராடை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக குரு வழிபாடு எவ்வளவு வழிபடுறோம். ராகவேந்திரா, சாயிராமன், ராமானுஜர், சேஷாத்திரி சுவாமிகள், விசிறி சுவாமிகள், நாராயண குரு, அம்மணி அம்மாள் எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அண்ணாமலையில் வடக்கு கோபுரத்தை கட்டுவதற்கு யாகசம் எடுத்து 7 பிரகாரம் கட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட அம்பாள் வழிபாடு, அம்மன் வழிபாடு, அந்த குரு வழிபாடு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிற்பகுதி ஒரு 2025 கொண்டாடக்கூடிய குதூகலத்துக்குரிய ஆண்டாக மலரட்டும். வாழ்த்துக்கள்.